வணக்கம். உங்க கனவு வேலையை அடையறதுக்கு இன்னும் ஒரே ஒரு படிதான். அது இன்டர்வியூ. ஆனா அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். இந்த விளக்கத்துல ஒரு இன்டர்வியூல அசத்துறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்திருக்கா? முதல்ல என் வாழ்த்துக்கள். அந்த கால் வந்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷமோ இன்னொரு பக்கம் லேசா ஒரு பதட்டமோ வர்றது ரொம்பவே இயல்புதான். ஆனா பயப்படாதீங்க. அந்த சின்ன பதட்டத்தை எப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு. அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். பாருங்க, இன்டர்வியூல ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க அந்த ரூம்குள்ள நுழையும் போது ஆரம்பிக்கிறது இல்ல, அதுக்கு ரொம்ப முன்னாடியே நீங்க தயாராகும் போதே ஆரம்பிச்சிடுது. சோ முதல் மற்றும் முக்கியமான கட்டம் இந்த தயாரிப்பு தான். ஏன் ஒரு கம்பெனியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இது உங்களுக்கு அந்த வேலை மேல இருக்கிற உண்மையான ஆர்வத்தை காட்டுறது மட்டும் இல்ல, உங்க பதில்களை அந்த கம்பெனியோட தேவைக்கேற்ற மாதிரி மாத்தி சொல்லவும் உதவும். உதாரணத்துக்கு, அவங்க சமீபத்தில் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதை பத்தி நீங்க பேசும்போது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். உங்கள பத்தி சொல்லுங்க, இல்லனா உங்க பலம் என்ன, இந்த மாதிரி சில பொதுவான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு நல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க முன்னாடியே தயாராயிட்டா இன்டர்வியூ அப்போ டென்ஷன் இல்லாம தெளிவா நம்பிக்கையோட உங்க பதில சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டார் முறை பத்தி பாப்போம். இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். சும்மா நான் ஒரு நல்ல ப்ராப்ளம் சால்வர்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு கதையா சொல்லலாம். உதாரணத்துக்கு, சூழ்நிலை. எங்க ப்ராஜெக்ட் ரொம்ப லேட்டா போயிட்டு இருந்துச்சு. பணி. வேலையை வேகப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது தான் என் டாஸ்க். செயல். நான் ஒரு புது சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தி டீமை ரீஆர்கனைஸ் செஞ்சேன். விளைவு. நாங்க ப்ராஜெக்டை டெட்லைனுக்கு 2 நாள் முன்னாடியே முடிச்சோம். பாத்தீங்களா? இது உங்க திறமையை ரொம்ப அழகா நிரூபிக்கும். சரி, ஹோம்வொர்க் எல்லாம் முடிஞ்சது. இப்பதான் அசலாட்டமே. இன்டர்வியூ ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க தான் நீங்க ஒரு பாசிட்டிவான, மறக்க முடியாத இம்ப்ரெஷனை உருவாக்கணும். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனா நீங்க ரூம்குள்ள நுழைஞ்ச சில வினாடிகளிலேயே இன்டர்வியூ பண்றவங்க உங்களை பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால அந்த தருணங்களை சரியா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போடுற ட்ரெஸ் அந்த வாய்ப்புக்கும் இன்டர்வியூ பண்றவங்களோட நேரத்துக்கும் நீங்க கொடுக்குற மரியாதையை காட்டுது. ஒரு சின்ன டிப், அந்த கம்பெனியோட சோஷியல் மீடியாவை பார்த்து அவங்க கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி சுத்தமாவும் ப்ரொஃபஷனலாவும் ட்ரெஸ் பண்ணுங்க. ஏன் ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே போகணும்? இது வெறும் டைமுக்கு போறதுக்கா மட்டும் இல்ல. அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மனசை அமைதிப்படுத்திட்டு கூலா இன்டர்வியூ ரூமுக்குள்ள போகலாம். அதுக்கு தான் அந்த பஃபர் டைம். நம்பிக்கைங்கிறது வேற ஒரு உணர்வு இல்ல, அதை அவங்க உடல் மொழி மூலமா வெளிப்படுத்தலாம். நேரா உட்காந்து இன்டர்வியூ பண்றவங்களோட கண்ணை பார்த்து தெளிவா பேசுறது உங்க கான்ஃபிடன்ஸை அழகா வெளிப்படுத்தும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க கேள்வி கேட்கும்போது இன்டர்வியூ ஒரு ஒன்-வே டிராஃபிக் மாதிரி இல்லாம ஒரு 2-வே உரையாடலா மாறுது. இது நீங்க அந்த வேலையை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு காட்டுறதோட அந்த கம்பெனி உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கவும் உதவும். சரி, இன்டர்வியூ முடிஞ்சது. கை குலுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அப்போ எல்லாமா முடிஞ்சிடுச்சு? இல்லவே இல்ல. இப்போதான் உங்கள மத்த போட்டியாளர்கள் கிட்ட இருந்து தனிச்சு காட்டுற கடைசி மற்றும் முக்கியமான கட்டம் வருது. ஒரு சிம்பிளான தேங்க்யூ இமெயில் இல்லனா மெசேஜ் உங்க ப்ரொஃபஷனலிசத்தை காட்டும். அதோட உங்க ஆர்வத்தையும் மறுபடியும் உறுதிப்படுத்தும். இது ஒரு சின்ன விஷயமா தோணலாம், ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன்னா சேர்த்து உங்க இன்டர்வியூ வெற்றிக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டியா மாத்தலாம். பாருங்க, 100 ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்ல, வெறும் 7 தான். இந்த 7 படிகளும் எவ்வளவு எளிமையானவை, எவ்வளவு சுலபமா செய்யக்கூடியவைன்னு பாருங்க. இந்த பயணத்தை நீங்க நம்பிக்கையோட வெற்றிகரமா முடிக்க முடியும். சோ முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க எவ்வளோ அதிகமா தயாராகிறீங்களோ அவ்வளோ அதிகமா உங்க நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை தான் இன்டர்வியூல உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். இன்டர்வியூங்கிறது அவங்க உங்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் அல்ல, நீங்களும் அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்களாங்கிறது தான் விஷயம். அதனால நம்பிக்கையோட போங்க, உங்க தகுதியை வெளிப்படுத்துங்க. உங்க அடுத்த நேர்காணலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.